ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ச் 29லேருந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு, கொஞ்சம் வீடியோஸ் கொடுக்க முடியல. கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ மெயினாக கொடுக்க முடியல. இனிமேல் வந்து கண்டினியூவாக வந்துடும். ஓகேவா? ஃபைன், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயிர்வேலி. ஸோ உயிர்வேலி அப்படிங்கிறது எங்கே அமைக்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில். ஸோ இதுக்கான அந்த எவ்வளோ எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 crore அப்படிங்கிறது இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த உயிர்வேலி அப்படிங்கிறது மெயினாக எதுக்காகனா மனித வன உயிரின மோதலை தடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ யானைகள் எல்லாம் வந்து மனுஷங்க குடியிருக்கிற பகுதியில் அவங்க அந்த விவசாய விளைச்சல் பண்ணுற இடத்துலலாம் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் விலங்குகள் வந்து மனுஷங்களை தாக்குறது, இந்த புலியெல்லாம் வந்து தாக்குறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மனிதனுக்கும் வன உயிரினங்களுக்கும் இடையான மோதல் அப்படிங்கிறது சமீப காலங்களில் ரொம்பவே அதிகரிச்சுட்டு இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த உயிர்வேலி அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மெயினாக வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம். ஸோ அதில் வந்து இந்த பாயிண்ட் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பு மையம். ஸோ இது எங்கே அமைக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் தான் அமைக்க போகிறாங்க. அடுத்தது குள்ளநரி பாதுகாப்பு திட்டம். இது வந்து இந்த குள்ளநரிகள் அப்படிங்கிறது சூழல் சமநிலையை உறுதிப்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய தான் குள்ளநரி. ஸோ அந்த குள்ளநரிகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறத சமீபத்தில் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீர்நாய் ஆய்வு மற்றும் பாதுகாப்பு திட்டம். ஸோ இது வந்து எந்த பிளேசஸில் கொண்டு வர போகிறாங்கன்னா தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர். இங்கே தான் நீர்நாய் ஆய்வு மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் கொண்டு வர போகிறாங்க. அடுத்தது ஆதிவனம் மேம்பாட்டு திட்டம். ஸோ இந்த திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வனங்கள் சிதைவுக்குள்ளாவதை தடுக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்டால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்க ஒரு திட்டம் தான் ஆதிவனம் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த திட்டத்தை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேசிய அரிய வகை நோய்கள் கொள்கை. ஸோ இது வந்து எப்போ கொண்டு வரப்பட்டிருக்குன்னா 2021. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நோய்கள் பற்றின எடிட்டோரியல் பேஜில் கொடுத்திருந்த டேட்டாவில் இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படிங்கிறது நம்ம நோய்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக பார்க்க வேண்டியது இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தான். ஸோ ரீசெண்டாக ஒரு டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்த மாதிரி வந்த ஒரு ஸ்கீம் எதுனா இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம். ஸோ இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2018 செப்டம்பர் 23 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே ஒரு ஃபேமிலிக்கு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் காப்பீட்டு தொகை அப்படிங்கிறது ஒரு 5 lakhs அப்படிங்கிறது இருந்திருக்கும். அண்ட் ரீசெண்டாக வந்து 70+ அந்த சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களையுமே இந்த ஆயுள் காப்பீடு திட்டத்தில் நம்ம கவர்மெண்ட் வந்து இணைச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ரீசெண்டாக இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு புதிய திட்டம். நெக்ஸ்ட்டு பிஎம் வாணி ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் எதற்கானது அப்படின்னா இணைய சேவைகள் தொடர்பானது. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் பிரதான் மந்திரி வைஃபை ஆக்சஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். ஸோ ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம், வைஃபை ஆக்சஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். ஸோ இது வந்து டிசம்பர் 2020 தொடங்கப்பட்ட திட்டம். ஓகேவா? ஸோ நெட்வொர்க் அப்படிங்கும்போது ஒரு டேட்டா வந்து ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ் NRI அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் தான். ஸோ இந்த இண்டெக்ஸில் ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா அமெரிக்கா இருக்காங்க. இந்தியா அந்த இண்டெக்ஸில் வந்து 49வது பிளேஸில் இருக்கும். ஓகேவா? நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ். ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது சாகர் திட்டம். ஸோ சாகர் திட்டம் அப்படிங்கிறது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளோட ஒத்துழைப்பை உறுதிப்படுத்தும் திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து 2015 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி தான் இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ வந்து மொரீஷியஸ் போனப்போ இந்த திட்டம் சொல்லியிருப்பார், எப்படி ஒரு திட்டம் கொண்டு வர போகிறோன்னு. ஸோ அது நடைமுறையில் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ரீசெண்டாக அவர் வந்து மொரீஷியஸ் போயிருப்பார். மார்ச்சில் அந்த மொரீஷியஸோட சுதந்திர தின விழா. ஸோ அதுக்காக போனப்போ கூட அவர் வந்து மகாசாகர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அந்த திட்டமும் என்ன அப்படின்னா இந்த இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளோட ஒத்துழைப்பை உறுதிப்படுத்த, பாதுகாப்பை மேம்படுத்தணும், எதிரி நாடுகள்லேருந்து பாதுகாப்பை மேம்படுத்தணும், இன்னும் வணிகம் போக்குவரத்தெல்லாம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பேண்டான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தொடங்கப்பட்டது தான் அந்த மகாசாகர் அப்படிங்கிற திட்டம். ஓகே, ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அடுத்தது உலக அளவில் வாகனம் ஓட்டுவதற்கு ஆபத்தான நாடு
ஸோ இந்த பட்டியலை வந்து யார் வெளியிட்டிருக்காங்கன்னா ஜுடோபி அமெரிக்க ஓட்டுநர் பயிற்சி நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாகனம் ஓட்டுவதற்கு ரொம்ப ஆபத்தான நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் தென் அமெரிக்கா இருக்காங்க. அண்டு இதில் வந்து செகண்ட் பிளேஸில் அமெரிக்கா. ஓகேவா, செகண்ட் பிளேஸில் அமெரிக்கா. நம்ம இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 5th பிளேஸில் இருக்கும். ஸோ இந்தியா எத்தனாவது பிளேஸ்? 5th பிளேஸில். அதாவது இந்தியாவில் வாகனங்கள் ஓட்டுவதற்கு ரொம்ப ஆபத்தாக தான் இருக்குது. ஓகேவா, அதே போல் பார்த்தீங்கன்னா வாகனம் ஓட்ட பாதுகாப்பான நாடு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டையும் இதுக்கு கூட வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா நார்வே. ஸோ நார்வேயில் வந்து நம்ம போய் வாகனம் ஓட்டினோம் அப்படின்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும், எதுக்கும் பயப்படாமல் வாகனம் ஓட்டலாம் அப்படிங்கிறது தான். இது வந்து 4th இயராக இந்த நார்வே வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சரத்கமல். ஸோ இவர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் தான். அண்ட் சரத்கமல் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரீசெண்டாக அவரோட ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருப்பார், அதனால தான் இதில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இவர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்னு தான் கேட்பாங்க, டேபிள் டென்னிஸ். அடுத்தது செமி கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை. ஸோ கிரையோஜெனிக் என்ஜின் அப்படிங்கிறது ஸோ 2014 அந்த டைம் பீரியடில் தான் நம்ம வந்து இந்தியா அதை வந்து டெஸ்ட் பண்ணி விண்ணுக்கெல்லாம் அனுப்பியிருப்பாங்க. ஓகே, ஸோ மெயினாக அது எதற்கானது அப்படின்னா செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு எடுத்து செல்லக்கூடிய ராக்கெட்டில் யூஸ் ஆகிற ஒரு என்ஜின் தான் அந்த கிரையோஜெனிக் ஆகட்டும். அண்ட் இப்போ அந்த செமி கிரையோஜெனிக். ஸோ இந்த செமி கிரையோஜெனிக் அப்படிங்கிறத எங்கே வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறுல வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செமி கிரையோஜெனிக் என்ஜின் அப்படிங்கிறது எதன் மூலமாக இயங்கக்கூடியது அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஸோ திரவ ஆக்சிஜனால் இயங்கக்கூடியது தான் இந்த செமி கிரையோஜெனிக் என்ஜின். ஓகேவா, குழம்பக்கூடாது, திரவ ஆக்சிஜன் அப்படிங்கிறத நல்லா மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்தது மியான்மர் நிலநடுக்கம். ஸோ மியான்மரில் நிலநடுக்கம் வந்து நிறைய மக்கள் 3000 பீப்புள் கிட்ட வந்து அஃபெக்ட் ஆகி இறந்து போனாங்க இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து டெய்லியுமே அடிக்கடி நிலநடுக்கம் வருது அப்படிங்கிற நியூஸஸ் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி புரிவதற்காக இந்தியா சார்பில் ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிறது தான் அதோட நேம். ஓகேவா, ஸோ இந்தியா வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து இப்போ சிரியாவில், துருக்கியில் இங்கெல்லாம் நம்ம இந்திய மக்கள் பாடுபடும் போது அங்கே போர் நடக்கும்போதெல்லாம் நிறைய உதவிகள் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு எல்லாம் ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ்க்கும் நேம் இருக்குது. ஆல்ரெடி அது ரிலேட்டடாக ஒரு வீடியோஸ் போட்டிருப்போம். அண்ட் இன்னும் ஒரு வீடியோ அப்படிங்கிறது நான் அது ரிலேட்டடாக கொடுக்குறேன். ஓகேவா, என்னென்ன ஆப்ரேஷன் அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். அடுத்தது 15ஆம் நூற்றாண்டை பெருமாள் சிலை. ஸோ இந்த பெருமாள் சிலை அப்படிங்கிறது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம் வடமலாப்பூர் அப்படிங்கிற பிளேஸில். மெயினாக இதில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த பெருமாள் சிலை அப்படிங்கிறது என்ன பாணி அப்படின்னா பல்லவர் கால பாணியை சேர்ந்தது. ஓகே, ஸோ பல்லவர் கால பாணி. அண்ட் இது பார்க்குறப்ப நம்ம மெயினாக எதை ரிவைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட கட்டடக்கலை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குப்தாஸில் இருந்து, ஸோ குப்தாஸ் ஆகட்டும், மராத்தாஸ், ஸோ முகல்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய பீரியட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கட்டடக்கலைகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 3 விதமான கட்டடக்கலைகள் இருக்குது. வேசரா பாணி, அதுக்கப்புறம் திராவிட பாணி, ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நாகரா கட்டடக்கலை. ஓகேவா, ஸோ வேசரா பாணி, நாகரா பாணி, திராவிட பாணி. ஸோ இதில் குப்தாஸ் பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா மெயினாக நாகரா திராவிட பாணியில் இருந்திருக்கும். அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஸோ ராஜராஜேஸ்வரம் அந்த கோயில்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் திராவிட பாணியில் கட்டப்பட்டிருக்கும். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம். ஸோ எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1958. ஸோ இந்த சட்டம் வந்து இப்போ மணிப்பூர், நாகாலாந்து, அருணாச்சல்லாம் வந்து இந்த கலவரங்கள், சின்ன சின்ன வன்முறைகள் எல்லாம் நடக்கிறனால அங்கே மெயினாக இதை அமல்படுத்தியிருக்காங்க. அடுத்தது மியாமி ஓப்பன் டென்னிஸ். ஸோ மியாமி ஓப்பன் டென்னிஸ் இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரினா சபலன்கா. ஸோ இவங்க வந்து பெலாரஸை சேர்ந்தவங்க, இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்திய அரசு தொடங்க உள்ள கூட்டுறவு அடிப்படையிலான டாக்ஸி சேவை, ஸோ ஒரு கோஆப்ரேட்டிவ் பேசிஸ்லான ஒரு டாக்ஸி சர்வீஸ் அப்படிங்கிறத இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா சஹர் டாக்ஸி. என்ன நேமு? சஹர் டாக்ஸி. அடுத்தது வார் எகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின். ஸோ இந்த கேம்பெயினை எந்த ஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். ஓகேவா. அடுத்தது யோஷாங் திருவிழா. ஸோ யோஷாங் திருவிழா அப்படிங்கிறது மணிப்பூரில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு திருவிழா.
ஓகே, நெக்ஸ்ட்டு இந்திரா அப்படிங்கிற கூட்டு கடல்சார் பயிற்சி. ஸோ இது வந்து எந்த இரு கண்ட்ரீஸ்க்கு இடையில நடக்கக்கூடியது அப்படின்னா இந்தியா மற்றும் ரஷ்யா. ஓகே, இந்தியா மற்றும் ரஷ்யா. உங்களுக்கான கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சூரியகிரண் அப்படிங்கிற ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி. ஸோ அது எந்த இரு நாடுகளுக்கு இடையில நடக்கக்கூடியது. அண்ட் டைகர் ட்ரைம்ப், ஸோ அது ரீசெண்டாக பார்த்துருப்போம். ஸோ டைகர் ட்ரைம்ப் அப்படிங்கிறது எந்த இரு கண்ட்ரிங்களுக்கு இடையில நடக்கக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மித்ரா சக்தி. ஓகேவா, அப்போ சூர்யா கிரண், மித்ரா சக்தி, டைகர் ட்ரைம்ப், இது மூணும் எந்த 2 கண்ட்ரீஸ்க்கு இடையில நடக்கக்கூடிய எக்ஸசைசஸ் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஏபல் ப்ரைஸ் 2025. ஸோ நம்ம வந்து நோபல் ப்ரைஸ் எல்லாம் பார்த்துருப்போம் நிறையா. 2024 கூட எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஏபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நோபல் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஃபிசியாலஜி, ஸோ இந்த மாதிரி இதில் ஒரு 6 துறைகளில் கொடுப்பாங்க. அண்ட் மேக்ஸுக்கு மட்டும் அந்த நோபல் ப்ரைஸில் வராது. ஸோ மேக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நோபல் ப்ரைஸ் தான் இந்த ஏபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஸோ இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மசாஹி காஷிவாரா அப்படிங்கிறவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது கார்பன் மாற்றத்தை விரைவுபடுத்த இங்கிலாந்துடன் ஒப்பந்தம் போட்டிருக்கிற ஸ்டேட் எது அப்படின்னா தமிழ்நாடு. ரொம்ப முக்கியமானது. கார்பன் மாற்றத்தை விரைவுபடுத்த எந்த கண்ட்ரியோட தமிழ்நாடு ஒப்பந்தம் வச்சுருக்காங்க? இங்கிலாந்து கூட. ஸோ இதில் மெயினாக 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஈரோடு, இன்னொன்று தூத்துக்குடி. ஓகே, இதுக்கு கீழே செலக்ட் பண்ணியிருக்கிற 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ் எது? ஈரோடும் தூத்துக்குடியும். அண்ட் இது ரிலேட்டடாக கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்துட்டோம் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுல இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்காங்க? 10வது பிளேஸில் இருக்கும். அண்ட் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுல இந்தியா 6வது பிளேஸில் இருக்கும். ஸோ இண்டெக்ஸஸில் இந்தியாவோட ரேங்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ ரீசனாக வந்து உலக மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிற ஒன்றை பார்த்துருப்போம். ஸோ அதில் இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். அடுத்தது கல்வியின் தரம் மேம்படுத்த யுனெஸ்கோவுடன் ஒப்பந்தம். ஓகே, ஸோ இப்போ தான் பார்த்தோம் தமிழ்நாடு வந்து கார்பன் சமநிலைப்படுத்துறதுக்காக இங்கிலாந்து கூட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்கன்னு. அதே மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு ஒப்பந்தத்தை யுனெஸ்கோ கூட எந்த ஸ்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ யுனெஸ்கோ அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் ப்ளஸ் அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது. ஸோ இந்த டேட்டாஸை கமெண்டில் கொடுங்க. நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா தான் ஒரு கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும் அந்த வீடியோ பார்க்குறதுக்குமே. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் பேர் தான் பார்ப்பீங்க. ஐநோ அதில் வந்து சிலர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க இன்ட்ரெஸ்டாக. ஐநோ அது தெரியும். ஸோ அவங்களுக்கான கொஷின்ஸ் தான் இது. ஓகே, ஸோ தெரியாதவங்க அந்த கமெண்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் அதை பின் பண்ணுவேன். ஓகே, தேசிய சுற்றுச்சூழல் மாநாடு. ஸோ இது ரீசெண்டாக எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்துச்சு. ஸோ சுற்றுச்சூழல் மாநாடு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட தொடர்புடையது வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம், நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல் ஆக்ட் அப்படிங்கிறத எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2010 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனலோட சேர்மேனாக யார் நியமிக்கப்படுவாங்க அப்படின்னா ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தான் நியமிக்கப்படுவார். ஸோ இப்போ இந்த நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனலோட சேர்மனாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ஸ்ரீவத்சவா இருக்கார். ஓகேவா, ஸோ அவர் தான் வந்து கரண்ட் சேர்மனாக இருக்கார். ஓகே, நெக்ஸ்ட்டு பிரசாந்த் பிரஹார் போர் பயிற்சி. ஸோ இந்த போர் பயிற்சி வந்து யாரால் தலைமை தாங்கப்படுது அப்படின்னா இந்தியன் ஆர்மி தான் இதுக்கு தலைமை தாங்குறாங்க. இது எங்கே நடக்குது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில் நடந்தது. ஓகேவா, ஸோ நடந்தது. ஃபைன். இந்தியாவின் முதல் நானோ மின்னணு சாலை கண்காட்சி. ஸோ இந்த எக்ஸிபிஷன் அப்படிங்கிறது நானோ மின்னணு சாலை கண்காட்சி எங்கே நடந்துச்சு அப்படின்னா IISc பெங்களூர் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் நடந்தது. அடுத்தது உலக காற்று மாசுபாடு மற்றும் சுகாதார மாநாடு 2025. ஸோ இது வந்து செகண்ட் மாநாடு. ஓகேவா, இந்த உலக காற்று மற்றும் சுகாதார மாநாடு செகண்ட் டைம் இப்போ தான் நடக்குது. ஸோ இது எங்கே நடந்துச்சுன்னா கொலம்பியாவில் கார்டகினா அப்படிங்கிற பிளேஸில் தான் நடந்திருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஜெனீவாவில் சுவிட்சர்லாந்தில் நடந்தது. ஓகேவா, சுவிட்சர்லாந்தில் இருக்க ஜெனீவாவில் நடந்திருக்கும் ஃபஸ்ட்டு மாநாடு. அண்ட் செகண்ட் வந்து இப்போ கொலம்பியாவில். அடுத்தது ராஜஸ்தான் மாநில தினம் எப்போனா மார்ச் 30 ஸோ 1949 தான் இந்த ராஜஸ்தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வந்து உருவாகிருக்கும். ஸோ அந்த தினம் தான் ராஜஸ்தான் மாநில தினம். ஓகே, இதான் வந்து மார்ச் 29, 30, 31 3 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. ஃபைன். அடுத்தது வந்து ஏப்ரல் 1 கரண்ட் அஃபேர்ஸ்.
ஸோ ஆட்டிசம் விழிப்புணர்வு நாள் அப்படிங்கிறது எப்போனா ஏப்ரல் 2ஆம் தேதி தான். இது 2007லேருந்து இந்த இந்த அவேர்னஸ் டே அப்படிங்கிறத பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அடுத்தது பிரதமரின் தனி செயலராக நியமிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா நிதி திவாரி. யார்? நிதி திவாரி, ஒரு லேடி. ஸோ இவங்க ஃபோட்டோலாம் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பிளேசஸில் வந்துட்டே இருந்துச்சு. அண்டு 2வது முதன்மை செயலர் ஃபார் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டருக்கு ரீசெண்டாக ஒரு முதன்மை செயலர் நியமிக்கப்பட்டிருப்பார். யாருன்னா சக்தி காந்த தாஸ். இவர் தான் வந்து ஆர்பிஐயோட 25th கவர்னராக இருந்தவர். ஸோ அதுலேருந்து ரிட்டையர்ட் ஆனதும் அப்படியே அவரை தூக்கி பிரைம் மினிஸ்டரோட முதன்மை செயலராக போட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு முதன்மை செயலர் இருந்தார், அவரோட பெயர் PK மிஸ்ரா. ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஒரு செகண்டாக ஒரு முதன்மை செயலர் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ தனி செயலர் யார் அப்படின்னா நிதி திவாரி. அடுத்தது கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வர போகிறாங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு இந்த HPV இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது, வேக்சின் அப்படிங்கிறது போடப்படும். ஸோ இது யார் கொண்டு வராங்க அப்படின்னா பொது சுகாதாரத்துறை தான். HPV அப்படிங்கிறது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். ஸோ இதே ஒரு கொஷினாக கேட்கலாம். அண்டு தமிழ்நாட்டில் இது ஃபஸ்ட்டாக எந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு பைலட் ப்ராஜெக்டாக கொண்டு வர போகிறாங்கன்னா விழுப்புரத்தில் தான் தொடங்க போகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக கொண்டு வந்துட்டாங்க, 2024லேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க விழுப்புரத்தில். அண்டு இதில் ஏஜ் குரூப் என்னென்னா 9 to 14 அந்த வயசில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு இந்த கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி அப்படிங்கிறது போடப்படும். ஸோ தகுதியான அனைவருக்கும் 2 தவணை தடுப்பூசி அப்படிங்கிறது போடுறது தான் இந்த திட்டம். ஓகே, ஸோ எங்கே? விழுப்புரம், மறக்கக்கூடாது. அடுத்தது வாகன உற்பத்தி துறை. ஸோ வாகன உற்பத்தி துறையில் இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னா 3ஆம் இடம். ஸோ ஜப்பான் தான் ஆல்ரெடி 3வது பிளேஸில் இருந்திருக்கும். ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து 3வது இடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்தது ஜூவின் தளம். ஸோ இது என்ன ஜூவின் அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோவின் இருக்குது, யூவின் இருக்குது. ஸோ அதுக்கு கூட ஜூவின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூவின் எதுக்கானது அப்படின்னா நாய்க்கடி, பாம்பு கடி இந்த தடுப்பூசிகளுக்கான ஒரு நாடு தழுவிய இருப்பை கண்காணிக்கணும். ஸோ இந்த இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கடி, பாம்பு கடி, ஸோ நம்ம தமிழ்நாட்டில் கூட பாம்பு கடியை ஒரு கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் ஏதாவது பாம்பு கடி கேஸ் வந்துச்சுன்னா அதை வந்து ரெக்கார்டில் உடனே பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து ஆர்டர் வந்து போட்டிருப்பாங்க ரீசெண்டாக. ஸோ அந்த நாய்க்கடி, பாம்புக்கடி தடுப்பூசிகள் எல்லாம் எவ்வளவு இருப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஜூவின் தளம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கரோனா தடுப்பூசி ரிலேட்டடானது தான் கோவின் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல். அதே மாதிரி கர்ப்பிணி குழந்தைகளுக்கான தடுப்பூசி திட்டம் தான் யூவின் அப்படிங்கிறது. அப்போ இப்போ நாய்க்கடி, பாம்பு கடிக்கிறது ஜூவின். ஓகே, ஸோ இதில் இந்த ரேபிஸ் நோய்க்கு வந்து என்னென்ன வேக்சின் போடுறாங்கன்னா ARV, ASV. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் பாம்பு கடிக்கும் இந்த ASV அப்படிங்கிற வேக்சின் தான் போடப்படுது. ஸோ தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, மத்திய பிரதேஷ், அசாம், புதுச்சேரி, ஆந்திரா இந்த பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பாம்பு கடி, நாய்க்கடியெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இதுக்கு இந்த நோய் கட்டுப்பாட்டு மையத்துக்கு நம்ம கூப்பிடணும் அப்படின்னு வச்சிட்டோன்னா இதுக்கான டோல் ஃப்ரீ நம்பர் என்னென்னா 15400. 15400. இதுக்கு கால் பண்ணி நமக்கு தேவையான சிகிச்சைகள் பெறுறதுக்கு நம்ம ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஓகே, 15400 மறக்காதுங்க. அடுத்தது மியாமி ஓப்பன் டென்னிஸ். ஸோ ஆல்ரெடி மகளிர் ஒற்றையர் பிரிவு பார்த்துருப்போம். இது ஆடவர் ஒற்றையர் பிரிவு. இதில் யார் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கானா ஜேக்கப் மென்சிங் அப்படிங்கிறவர். இவர் செக் குடியரசை சேர்ந்த பிளேயர். ஓகேவா, இவர் தான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. அடுத்தது புவிசார் குறியீடு. ஸோ புவிசார் குறியீடு எடுத்துட்டிங்க அப்படின்னா GI டேக் நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1999 கொண்டு வந்திருப்பாங்க. நடைமுறைக்கு வந்தது வந்து 15 செப்டம்பர் 2003 தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டாக GI டேக் இந்தியாவில் எதுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த டார்ஜிலிங் டீ அப்படிங்கிறதுக்கு தான் கொடுத்துருப்பாங்க 2003. அண்ட் தமிழ்நாட்டிலேருந்து GI டேக் பெற்ற ஃபஸ்ட்டு பொருள் எது அப்படின்னா காஞ்சிபுரம் பட்டு. ஓகேவா, ஸோ இது வந்து என்னென்ன கேட்டகரிக்கு கொடுப்பாங்க அப்படின்னா கலை பொருட்கள், அதுக்கப்புறம் விவசாயம் சார்ந்த பொருட்கள், அப்புறம் சாப்பிட்ற பொருட்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா கேட்டகரிஸ்க்குமே இந்த GI டேக் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ GI டேக் அப்படிங்கிறது 10 இயர்ஸ்க்கு வேலிடாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ரினியூவல் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ இப்போது எந்த ஸ்டேட்டுக்கு வந்து அதிகமான GI டேக்ஸ் இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்க்கு. ஸோ 75 பொருட்களுக்கு வந்து GI டேக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளேஸில் வந்து நம்ம தமிழ்நாடு இருக்கும், 69 பொருட்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இதில் ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு விளாச்சேரி
மதுரையில் இருக்க விழாச்சேரியில் களிமண் பொம்மைகளுக்கு கொடுத்துருப்பாங்க. மதுரை மறிக்கொழுந்து. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகரில் அந்த வத்தல் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து ஜிஐ ரெஜிஸ்ட்ரி. ஸோ ஜிஐயோட தலைமையகம் எங்கே தான் இருக்குது அப்படின்னா நம்ம சென்னையில் தான் இருக்குது. அடுத்தது சர்கூல் பண்டிகை. ஸோ இது ஜார்க்கண்டில் செலிப்ரேட் பண்ணுறது. அதே மாதிரி சங்காய் அப்படிங்கிறது மணிப்பூர். ஸோ இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு அது மட்டும் அந்த வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது ஒன்லைனர் மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஃபெஸ்டிவல் எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க, நம்ம வந்து டான்ஸஸ் எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருப்போம். அதே மாதிரிப்பட்டது தான். அடுத்தது 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு. ஸோ இது எங்கே அப்படின்னா தாய்லாந்தோட கேபிட்டலான பேங்காக்கில் தான் நடந்திருக்கும். அண்ட் 5வது உச்சி மாநாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கும். 4வது உச்சி மாநாடு அப்படிங்கிறது நேபாளில் நடந்திருக்கும். ஓகே, ஸோ அது நமக்கு வந்து இப்போ 6th கரண்டில் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ளதான் கேட்பாங்க. ஸோ 6th தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி 2 தடவை எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது 1997 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டாக்கா பங்களாதேஷில் இருக்குது. ஓகேவா, ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் எல்லாம் ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருப்போம். அதனால தான் நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. ஓகே, அதை வேணால் கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகேவா, ஃபைன். அடுத்தது இனியோகோஸ். ஸோ இனியோகோஸ் அப்படிங்கிறது ஒரு கூட்டு விமானப்படை பயிற்சி. இது வந்து இந்தியாவுக்கும் கிரீஸுக்கும் இடையில நடக்கக்கூடியது. ஓகே, கிரீஸ் எஸ்ல முடியுது. ஸோ கிரீஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டைகர் ட்ரைம். ஸோ இப்போ தான் கொஸ்டின் கேட்டேன். அண்ட் இந்தியா அமெரிக்காவுக்கு இடையில் இருக்கக்கூடிய கூட்டு பயிற்சி தான் வந்து கூட்டு இராணுவ பயிற்சி டைகர் ட்ரைம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு 2025 ஆண்கள் ஹாக்கி தேசிய கோப்பை. ஸோ இது வந்து பீகாரில் நடந்துச்சு. ஓகேவா, பீகாரில். ஸோ பீகார் அப்படின்னோன்னா ஒரு டேட்டா ஞாபகம் வருது. என்னென்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கிறது ஒரு 17 கோல் இருக்கும். 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை அடையிறதுக்கான இலக்கு எப்போ அப்படின்னா 2030. ஓகேவா, ஸோ அதோட ஃபஸ்ட்டு கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ பாவர்ட்டி, வறுமை இல்லாத நிலை. ஸோ செகண்ட் வந்து 0 ஹங்கர், தேர்ட் வந்து கல்வி, 4th சுகாதாரம், 5th வந்து ஏற்றத்தாழ்வற்ற சமூகம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் 10th வந்து பாலின சமநிலை. ஸோ அந்த மாதிரி 17 கோல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அந்த எஸ்டிஜி கோல்ஸில் கிட்டத்தட்ட அதிகமான கோல்ஸ் அடைஞ்ச இந்தியன் ஸ்டேட் எதுன்னு கேட்டாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் கேரளா தான் இருக்காங்க. ஓகேவா, லாஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீகார் இருக்காங்க. ஓகே, ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒடிசா மாநில தினம். ஸோ இதுக்கு பேர் வந்து உத்கல் திவாஸ். நமக்கு தெரியும் அந்த உத்கல் சமவெளி அப்படின்னு சொல்லி அந்த ஒடிசா கோஸ்டல் ஏரியா அதை தான் சொல்லுவாங்க. ஸோ அதை தான் உத்கல் திவாஸ். ஸோ இது எப்போனா April 1, 1936. ஓகேவா, ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஃபஸ்ட்டாக பிரிஞ்ச மாநிலம் எது அப்படின்னா ஒடிசா தான். ஸோ பீகார்லேருந்து பிரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஃபைன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2025 இன்டர்நேஷ்னல் யோகா டே கான தீம் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா யோகா ஃபார் 1 Earth and 1 Health அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு தெரியும் இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படிங்கிறது June 21, 2014 நம்ம மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களோட ஒரு முயற்சியில் கொண்டு வரப்பட்டிருக்கும். 2015 செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, லாஸ்ட் டைம் கூட 10வது வருஷம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து April 2 கரண்ட் அஃபேர்ஸ். உலகில் இருவாச்சி இனங்கள் அப்படிங்கிறது நம்ம கூட பார்த்தோம். இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் தொடங்க போகிறாங்கன்னு. ஸோ எவ்வளவு இருவாச்சி இனங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா 62. ஓகேவா, இருவாச்சி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பறவை இனம் தான். ஐ திங்க் அந்த ஹார்ன்பில்ல தான் இருவாச்சின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நாகாலாண்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம்ல. ஸோ அந்த பறவைகள் தான் அதுதான். ஸோ உலகத்தில் பார்த்தீங்கன்னா 62 இனங்கள் வந்து இருக்குது. அடுத்தது புதிய நூலகங்கள் மற்றும் பெயர்கள். ஸோ திருச்சியில் வந்து புதிய நூலகம் கட்டுறாங்க. அதுக்கு வந்து காமராஜர் அவர்களின் பெயர் தான் வைக்க போகிறாங்க. அண்ட் மதுரையில் இருக்கக்கூடிய நூலகம் அதுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெயர் வச்சுருக்காங்க. அண்ட் கோயம்புத்தூரில் பெரியார் அவர்கள் பெயரும், சென்னையில் அண்ணா அவர்கள் பெயரும். ஓகேவா, இவர்கள் பெயரில் நூலகங்கள் இருக்குது. சேம் இதை அப்படியே கொடுத்து கூட மேட்சிங்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காமராஜர் அவர்களுக்கு எப்போ பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா, அதே மாதிரி கல்வி வளர்ச்சி நாள் தமிழ்நாட்டில் எந்த தினம்? காமராஜர் அவர்களோட பிறந்த தினம் தான். ஸோ அந்த தினம் எப்போ அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது எந்த வருஷத்துலேருந்து அவரோட பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.
ஓகே, அடுத்தது உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படிங்கிற திட்டம். ஸோ இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 7 மே 2022 வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படிங்கிற திட்டம். ஓகே, நெக்ஸ்ட்டு அரங்கநாதன் இலக்கிய விருது. ஸோ இது 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. யார் யாருக்குன்னா தமிழவன், திருநாவுக்கரசு. ஸோ இது எதற்காக கொடுக்கப்படுறது அப்படின்னா இலக்கியத்துறையில் சிறந்த பங்களிப்பு அளிக்கிறவங்களுக்காக கொடுக்கப்படக்கூடியது. எந்த வருஷத்துலேருந்து கொடுத்துட்ருக்காங்கன்னா 2018 கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது நடந்தாய் வாழி காவேரி. ஸோ இந்த திட்டம் ஜூன் 22, 2024 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இது எதற்கானது அப்படின்னா காவிரி ஆறை பாதுகாக்கணும், பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் நடந்தாய் வாழி காவேரி அப்படிங்கிறது. ஓகே, நமக்கு தெரியும் காவேரி வந்து கர்நாடகா குடகுமலையில் தலைக்காவேரி அப்படிங்கிற பிளேஸில் வந்து உற்பத்தியாகி தமிழ்நாட்டில் ஒகேனக்கல் வழியாக தான் இங்கே வந்து என்டர் ஆகும். ஓகே, ஸோ இங்கே வந்து கொள்ளிடம் அப்படின்னு சொல்லி பிரியும், எல்லாம் தெரியும் இல்லையா? ஃபைன். அடுத்தது எகெயின் ஜிஐ டேக். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் சொன்ன மாதிரி கும்பகோணம் வெற்றிலைக்கும் தோவாளை மாணிக்க மாலைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்தியாவிலேயே ஒரு மாணிக்க மாலை அந்த கேட்டகரியில் ஜிஐ பெற பூமாலை எது அப்படின்னா இந்த தோவாளை பூமாலை தான். அண்ட் தமிழ்நாட்டில் இதில் ஆக்சுவலாக இதில் 62 கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போது வந்து 69 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு 7 பொருட்களுக்கு கிடச்சிருக்கும். அப்போ செகண்ட் பிளேஸில் இருக்கும். ஃபஸ்ட் பிளேஸில் யூபி சொன்ன மாதிரி. அண்ட் தஞ்சாவூர்லேருந்து 11 பொருட்களுக்கு ஜிஐ டேக் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலேயே எந்த மாவட்டம் அதிகமான ஜிஐ டேக் பெற்றிருக்கு அப்படின்னா இந்த தஞ்சாவூர் தான், 11 பொருட்கள். ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தஞ்சாவூர் தான் தலையாட்டி பொம்மை இதெல்லாம் இருக்கும். அடுத்தது சௌதகிரி தொகுதி அச்சு. ஸோ இதுக்கு ஜிஐ டேக் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. 34வது சரஸ்வதி சம்மான் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சாது பத்ரேஷ் தாஸ் அப்படிங்கிறவருக்கு தான். இது வந்து 1991 இருந்து அந்த பிர்லா அறக்கட்டளை சார்பில் கொடுக்கக்கூடியதான் சரஸ்வதி சம்மான் விருது. 32nd விருது அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா சிவசங்கரி. ஸோ இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களோட அந்த த மெமோரியர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். சூரிய வம்சம் நினைவுகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அடுத்தது த கிரேட் கான்சுலேட்டர். ஸோ இந்த புக் வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா சஞ்சீவ் சோப்ரா அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஹவு இந்தியா ஸ்கேல்ட் மவுண்ட் G20 அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஸோ இந்த புத்தகம் அமிதாப் காந்த் எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ புக்ஸை வந்து யார் எழுதினாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஃப்ரேம் டு மிஷன். ஸோ இந்த மிஷன் யாரோடதுன்னா ஸ்பேஸ் எக்ஸோடது. ஜஸ்ட் இது வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது போதும். அடுத்தது ஏப்ரல் 3 இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்கல ஆலை. ஸோ எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க? சிக்லி, குஜராத்தில். ஸோ இதுக்கான எஸ்டிமேஷன் 2500 crore அப்படிங்கிறது. ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.4 gigawatt. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் குளோரோடோலன் பிளான்ட் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே பிக்கஸ்ட் குளோரோடோலன் பிளான்ட் வந்து குஜராத்தில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சோலார் ரூஃப் டாப் அதுலேயும் டாப் பொசிஷனில் குஜராத் தான் இருக்காங்க. ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் பிக்கஸ்ட் அந்த மிதக்கும் சோலார் பவர் பிளான்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ இதெல்லாம் சூரிய மின்கலன்கள் சார்ந்த டேட்டாஸ். அடுத்தது 2025 இராணுவ தளபதிகள் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில் நடந்துச்சு. 2024 இந்தியாவின் சிறந்த நெட்வொர்க் எதுன்னு செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜியோவாமா. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன நெட்வொர்க்கு? ஸோ ஜியோவில் யாருக்காச்சும் நல்லா டவர் கிடைக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, ஃபைன். அடுத்தது ஆர்பிஐயோட டெப்யூட்டி கவர்னராக நியமிக்கப்பட்டவங்க யாருன்னா பூனம் குப்தா. ஓகேவா? ஸோ ஆர்பிஐ எடுத்துட்டிங்கன்னா ஒரு கவர்னரும் 4 டெப்யூட்டி கவர்னர்ஸும் இருப்பாங்க. ஸோ இந்த ஆர்பிஐயோட 19th ஃபவுண்டேஷன் டே 90வது ஃபவுண்டேஷன் தினம் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ எப்போ ஆர்பிஐ இப்போ தான் இந்த வருஷம் தான். ஓகேவா? 2025. ஸோ ஏப்ரல் 1, 1935 தான் ஆர்பிஐ வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதோட ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1934. ஃபஸ்ட்டு கவர்னராக ஆஸ்பர்ன் ஸ்மித் இருந்திருப்பார். ஸோ இதோட கேபிட்டல் அப்படிங்கிறது ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது மும்பை. ஃபஸ்ட்டு வந்து கொல்கத்தா இருந்திருக்கும். 1937 மும்பைக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க.
அண்ட் இது ரிலேட்டடாக வேறு பார்க்கணும் அப்படின்னா ஆர்பிஐ தான் கடைசி நிலை கடன் ஈவோர் அப்படிங்கிறது. ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு கடன் கொடுக்கறது தான் இந்த ஆர்பிஐயோட வேலை. ஓகே, அதே மாதிரி மானிட்டரி பாலிசி பணவியல் கொள்கையில் முக்கியமான பங்கு யாருக்கு அப்படின்னா மெயினாக யாரு தான் அப்படின்னா ஆர்பிஐக்கு கீழே தான் அந்த பணவியல் கொள்கை எல்லாமே வரும். ஓகே, ஸோ அந்த இன்ஃப்ளேஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து ஆர்பிஐ தான். ஸோ ஆர்பிஐ ரிலேட்டடாக இன்னும் பார்க்கணுன்னா ரீசெண்டாக ஆர்பிஐயோட 26th கவர்னராக யார் நியமிக்கப்பட்டிருப்பாங்க அதை கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அவர் வந்ததுக்கப்புறம் 2 தடவை ரெப்போ ரேட் அப்படிங்கிறத கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ரெப்போ ரேட் அப்படிங்கிறது 6% இருக்குது. ஸோ ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ஸோ அது தனியாக எழுதியிருக்கேன், அதை வந்து அந்த நியூஸ் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே, ஃபைன். அடுத்தது காமன்வெல்த் பொது செயலாளராக பொறுப்பேற்ற முதல் ஆப்பிரிக்க பெண் யாருன்னா ஷெர்லி போர்ஷே. ஓகே, ஷெர்லி போர்ஷ்பே. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக ஐஓசிக்கு ஐ திங்க் ஒலிம்பிக் கமிட்டிக்கு கூட அந்த கிறிஸ்டி சம்திங் அவங்க நியமிச்சிருப்பாங்க, அதையும் ஞாபகப்படுத்திக்கோங்க. வந்தனா கட்டாரியா, ஸோ இவங்க வந்து ஹாக்கி பிளேயர். ஸோ தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இவங்களுக்கு அர்ஜுனா அவார்ட் 2021லையும் பத்மஸ்ரீ அவார்ட் 2002லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்தனா கட்டாரியா எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்கன்னு கேட்டால் கிரிக்கெட்டுன்னு போட்டுறாதுங்க, ஹாக்கி. ஓகேவா, வந்தனா ஹாக்கி. இந்த வாக்கும் ஹாக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு இல்லையா, வா ஹா, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது April 4, 5, 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஏஐ முதலீடு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியில் ஒரு தனியார் துறை முதலீடு அப்படிங்கிறது 11,900 crore அப்படிங்கிறது. ஓகேவா, 2023ல். ஸோ இதில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னா 10வது பிளேஸில் இருக்கும். ரொம்ப முக்கியமான டேட்டா, ஏஐ ரிலேட்டடானது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ் இருக்காங்க, செகண்டு சைனா. யுனைடெட் நேஷனோட அறிக்கை 2025 தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற அறிக்கை, இது வந்து யுனைடெட் நேஷன் கொடுத்த ரிப்போர்ட், அதனால ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த ஏஐ ரிலேட்டடான விஷயத்தில் எல்லாத்துலேயும் எந்தெந்த ரேங்க்கில் இருக்காங்க அப்படிங்கிறத நியூஸ் பேப்பரில் தெளிவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நவீன தொழில்களுக்கான தயார் நிலை, ஸோ இதில் வந்து இந்தியா 36 பிளேஸில் இருக்காங்க. மொத்தமாக 170 கண்ட்ரீஸில் எடுக்கப்பட்டதில் இந்தியா 36வது இடம். 2022 இதில் 48வது பிளேஸில் இருந்தோம், இப்போ முன்னேறி இருக்கோம். ஓகேவா, அப்போ வந்து நம்ம இந்த ஏஐ டெக்னாலஜிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான். தகவல் மற்றும் தொடர்பு துறை இதில் 99வது பிளேஸு. திறன் சார்ந்த வகைப்பாடில் 113வது பிளேஸ். ஆய்வு மற்றும் மேம்பாடில் 3வது பிளேஸு. தொழில்துறை திறனில் 10வது பிளேஸ். இந்த நிதி ஏஐக்கு அந்த நிதி ரிலேட்டடானது வந்து 17th பிளேஸ். ஓகேவா, இது எல்லாமே டெக்னாலஜி ரிலேட்டடாக நம்ம வாங்கியிருக்கிறது. அடுத்தது நாடுகள் சிறந்து விளங்கும் துறைகள்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிறந்து விளங்குற ஒரு துறை வந்து நானோ டெக்னாலஜி. ஓகே, அடுத்தது ஜெர்மனி எடுத்துட்டிங்கன்னா காற்றாலையில் சிறந்திருக்காங்க. பட் இப்போ ஜெர்மனியை வந்து பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து 3rd பிளேஸில் வந்துட்டோம் காற்றாலை சூரிய மின்சக்தி உற்பத்தியில். அடுத்தது ஜப்பான் எடுத்துட்டிங்கன்னா மின்சார வாகனத்துறை. ஸோ மின்சார வாகனத்துறையில தான் இந்தியா 3rd பிளேஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். தென்கொரியா எடுத்துட்டிங்கன்னா 5G டெக்னாலஜி. ஸோ இதையுமே அப்படியே மேட்சிங்ஸில் தூக்கி வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நியூஸ் பேப்பரில் கேட்ட டேட்டாஸ், ஸோ நல்லா நோட் பண்ணிக்கணும். அடுத்தது தேசிய வனவிலங்கு வாரிய கூட்டம். குஜராத் ஜுனாகத்தில் சாசன் அப்படிங்கிற பிளேஸில் தான் 2025க்கான தேசிய வனவிலங்கு வாரிய கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அண்ட் ரீசெண்டாக நம்ம பார்த்தோன்னா அந்த வனதரா சம்திங், ஸோ அந்த வன விலங்குகளுக்கு மீட்பு இல்லையா, அதுகளை மீட்டு அதுகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பராமரிக்கிறதுக்கான ஒரு மையம், அது வந்து எங்கே தான் குஜராத்தில். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் தொடங்கியிருப்பார், பட் அது ஒரு தனியார் இது தான். அண்ட் கானமயில் பாதுகாப்பு செயல் திட்டம். ஸோ கானமயில் அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. அண்ட் ராஜஸ்தானோட ஸ்டேட் பேர்டு எதுனா இந்த கானமயில் தான். ஸோ இந்த கானமயில தான் புல்வெளிகளின் துடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கானமயிலாட கண்டிருந்த வான்கோழி, இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை. ஸோ ஔவையார் எழுதினது. ஸோ மூதுரையில் டோட்டலாக 31 பாடல்கள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ஃபைன். அடுத்தது பொது உடைமை தத்துவத்தின் பிதாமகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ். ஓகே, ஃபைன். அடுத்தது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு 6th ஆல்ரெடி பார்த்தது தான். தாய்லாந்து பாங்காக்கில், 5th வந்து ஸ்ரீலங்காவில், 4th வந்து நேபாளில் நடந்திருக்கும்.
நெக்ஸ்ட்டு துடிப்பான கிராமங்கள் திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி, உள்துறை அமைச்சகம் செயல்படுத்தக்கூடியது. மத்திய அரசோட நிதியில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து இருக்குது. 100% வந்து மத்திய அரசு நிதி தான். ஸோ இந்த திட்டம் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா 2023ல். இப்போ அதோட செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது தொடங்க இருக்காங்க. இந்த திட்டத்தில் அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வடக்கு எல்லை இருக்கு இல்லையா, ஸோ நார்த் ஈஸ்ட் அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய கிராமங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கட்டம். அண்ட் செகண்ட் கட்டம் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் நிலை எல்லையை ஒட்டிய பிற கிராமங்களுக்கு விரிவான வளர்ச்சி. ஸோ இதுக்கு 6839 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் நிலை எல்லை அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ நேபாள், பூட்டான், ஸோ அதோட பார்டர்ஸில் இருக்கிற ஸ்டேட்ஸ், சிக்கிம், வெஸ்ட் பெங்கால் அண்டு உத்தரப்பிரதேஷ், ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்ஸு. அதுக்கப்புறம் மியான்மர் எடுத்துட்டோம் அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே வரும் இல்லையா, அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மிசோரம், ஸோ இந்த மாதிரி. அண்டு சீனாக்கு இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லாம் இருக்கக்கூடிய வில்லேஜஸ்க்கு விரிவான வளர்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த 2ஆம் கட்டம், துடிப்பான கிராமங்கள் திட்டம் அப்படிங்கிறதோட நோக்கம். அடுத்தது புளியங்குடி எலுமிச்சம்பழத்துக்கு GI டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குன்னா தென்காசியில் இருக்கக்கூடியது தான் புளியங்குடி. அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது இந்த எலுமிச்சம்பழத்தில், இங்கே விளையக்கூடிய எலுமிச்சம்பழத்தில். அடுத்தது பிரதமருக்கு விருது. ஸோ நம்ம பிரதமர் ரீசெண்டாக எங்கே போனாலும் விருது அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இப்போவே ஆல்மோஸ்ட் 21+ அவார்ட்ஸ் அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கிட்டாரு. ஸோ அதுக்கு கூட இலங்கைக்கு போயிருந்தார். அங்கே வந்து மித்ர விபூஷண விருது அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இலங்கைக்கு வெளிநாடுகளில் சேர்ந்த தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய, இலங்கையிலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு உயரிய விருது தான் இந்த மித்ர விபூஷண விருது. ஸோ அதை வாங்கின ஃபஸ்ட்டு இந்தியன் தலைவர் யார் தான் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு. ஸோ நம்மளோட தமிழ்நாட்டோட எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது இப்போ இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து மகாராஷ்டிரா லாஸ்ட் இயர்லாம் இருந்திருப்பாங்க, நம்ம 8.33% இருந்திருப்போம். இப்போ அப்படியே டாப்புக்கு போயாச்சு, 9.69% அப்படிங்கிறது. ஸோ இந்த டேட்டா ரொம்ப முக்கியம், அப்கமிங் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது ஸ்ட்ரைட் தண்டர் 2025A. ஸோ இது வந்து ஒரு புதிய இராணுவ பயிற்சி யார் தொடங்கியிருக்காங்கன்னா சைனாவோடது. அடுத்தது கண்ணாடி பாயம். ஸோ இதுக்கு GI டேக் கிடச்சிருக்கு. ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னா கேரளா. பேரை கேட்டாலே கண்டுபிடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அடுத்து அசோலாப்பட்டி வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னா ஆரவல்லி. ஸோ ஆரவல்லி மவுண்டனோட ஆரவல்லியில் இருக்கக்கூடிய உயரமான சிகரம், அதோட பெயர் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் அதோட ஹைட் என்ன அப்படிங்கிறதையும் போட்டுருங்க. 10th ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா தான். 2025ல் நிதி சுகாதார குறியீடு அப்படிங்கிறத நிதி ஆயோக் வெளியிட்டிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் யார் இருக்காங்க அப்படின்னா ஒடிசா தான் இருக்காங்க. அடுத்தது பிரதான் மந்திரி அஜய் திட்டம், பிரதான் மந்திரி அனுசூசித் ஜாதி அபியுதய யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இந்த அஜயோட ஃபுல் ஃபார்ம். ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் இது 2021-22 பீரியடில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஷெட்யூல் கேஸ்ட் சமூகங்களிடையே காணப்படுற வறுமையை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த PM அஜய் அப்படிங்கிறதோட திட்டம். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் கொடுத்தும் கேட்கலாம், ஸோ ஷார்ட்டாக கொடுத்து கேட்டாலும் தெரியணும். அனுசூசித் ஜாதி அபியுதய யோஜனா. ஓகே, 2025ல் ரயில் நிலங்களில் அதிக சூரிய மின் நிறுவல்கள் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில். நெக்ஸ்ட்டு த கிரேட் கன்சலேட்டர் லால் பகதூர் சாஸ்திரி அண்ட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஆல்ரெடி இந்த புக்கு பார்த்துருப்போம். யார் எழுதினது? சஞ்சீவ் சோப்ரா. ஸோ இது யாரை பற்றின புக் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி. ஸோ லால் பகதூர் சாஸ்திரி தான் எது அந்த ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படிங்கிற ஒரு முழக்கம் ஃபஸ்ட்டாக அவர் தான் எழுப்பியிருப்பார். 11வது பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம். ஸோ எங்கே நடந்துச்சுன்னா பிரேசிலில். ஸோ பிரிக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷாங்காயில் இருக்குது. அண்ட் இதே ஒரு கொஷின் தான். அதுக்கப்புறம் பிரிக்ஸில் இப்போ 10 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக எந்த மெம்பர் கண்ட்ரி ஜாயின்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னா இந்தோனேஷியா தான் ஜாயின்ட் ஆகிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். ஓகே, அடுத்தது மனோஜ்குமார். ஸோ மனோஜ்குமார் வந்து ரீசெண்டாக இறந்துருப்பார். ஸோ நம்ம பாரதி ராஜாவோட பையன் அவர் இல்லை, இவர் வந்து ஒரு ஹிந்தி ஆக்டர். ஸோ இவருக்கு 1992ல் பத்மஸ்ரீ அவார்டும் 2016ல் தாதா சாஹேப் பால்கே அவார்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகே,
நெக்ஸ்ட்டு பாம்பன் பாலம். ஸோ April 7க்கான டேட்டா. ஸோ பாம்பன் பாலம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக எப்போ கட்டியிருப்பாங்கன்னா 1914 தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு அது 8th புக்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாலம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாலம் தான். பட் நிறைய இயற்கை சீற்றங்கள்னால அது பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால் அது வழியாக அந்த கப்பல் போகிறது அதெல்லாம் ரயில்வே இதெல்லாம் வந்து தடை பண்ணி வச்சுருந்தாங்க, ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு இதில் வந்து ஒரு செங்குத்து பாலம் அப்படிங்கிறது இப்போ கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட முதல் செங்குத்து தூக்கு பாலம், கடல்வழி பாலம் எதுதான் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பாம்பன் பாலம். நம்ம பிரதமர் வந்து அதை திறந்து வச்சிருப்பாரு. ஸோ இதோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 2.07 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது, நான் அதில் நோட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, 2.07 கிலோமீட்டர்ஸ். அண்ட் அதே போல் இப்போது நம்ம இந்தியாவில் நிறைய பாலங்கள் அப்படிங்கிறது மோடி அவர்கள் ஆட்சியில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஜம்மு காஷ்மீரில் உலகத்தோட மிக உயரமான ஷெனாப் பாலம். ஓகேவா? ஷெனாப் ஆற்றோட மேலே கட்டப்பட்ட பாலம், அது வந்து உலகிலேயே மிக உயரமான பாலம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மும்பையில் உலகின் மிக நீளமான கடல் பாலம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 21.8 கிலோமீட்டர்ஸ், ஐ திங்க் கரெக்ட் நான் நினைக்கிறேன். ஓகே, ஓகே, அதோட நீளம் கரெக்டாக தெரிஞ்சால் அப்படியே கமெண்டில் போட்டுருங்க. அண்டு ஸோ அது வந்து அடல் சேது பாலம் அப்படிங்கிறது. அடுத்தது அஸ்ஸாமில் போகிசல் பாலம் அப்படிங்கிறது ரீசெண்டாக தான், ஐ திங்க் ஒரு லாஸ்ட் மந்த் தான் என்ன ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி PM ஆவாஸ் திட்டம் அப்படின்னா வீடு கட்டி கொடுக்குற திட்டம் தான். ஸோ அந்த திட்டம் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா 25 ஜூலை 2015. ஸோ ஆக்சுவலாக இது அந்த பிரதமர் மோடி அந்த மீட்டிங்கில் இதை பற்றி பேசியிருப்பார், அதனால தான் இந்த டேட்டா எடுத்தேன். அடுத்தது உலக சுகாதார தினம். ஸோ April 7 1948 தான் WHO அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. அண்ட் இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான ஆரம்பம், நம்பிக்கையான எதிர்காலம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்தியா WHOவில் எப்போ மெம்பராக ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னா 1948 January 12 தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1977 பெரியம்மை ஒழிக்கப்பட்டிருக்கும் WHOட சேர்ந்து இந்தியாவில். அதே மாதிரி 2014 போலியோ இல்லாத நாடாக இந்தியா உருவாயிருக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போயிட்டுருக்கு, 41 minutes ஆல்ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த வீடியோ மட்டும் ஓகேவா பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லாமே இம்பார்ட்டண்ட் டேட்டாஸு. ஃபைன். அடுத்தது உடல் பருமன். சீனாவில் வந்து உடல் பருமன் எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் தான். 40 கோடி மக்கள் வந்து உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 18 கோடி செகண்ட் பிளேஸில் இருக்கும். யூஎஸை பொறுத்த வரைக்கும் 17 கோடி. ஓகேவா? தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. அடுத்தது ஃப்ரெட் டாரிங்டன் சான் மாஸ்டர் விருது, சாண்ட் மாஸ்டர் விருது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த சுதர்ஷன் பட்நாயக் சாண்டில் வந்து அழகழகாக ஓவியங்களெல்லாம் வரைவார். ஸோ பார்த்துருப்பீங்க, பத்மஸ்ரீ அவார்ட் கூட கிடச்சிருக்கும். ஸோ அவருக்கு தான் இந்த சாண்ட் மாஸ்டர் அவார்ட் கொடுத்துருக்காங்க. இதை வாங்குகிற ஃபஸ்ட்டு இந்தியன் இவர் தான். ஸோ ரொம்ப முக்கியமானது. அடுத்தது தேசிய கடல்சார் தினம் April 5, சர்வதேச மனசாட்சி தினம் April 5. நினைவு சின்னங்களில் அதிக வருவாய் ஈட்டுவது 2020-21 அந்த டேட்டா படி ஃபஸ்ட் பிளேஸில் தாஜ்மஹால் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் நம்ம மாமல்லபுரம். ஸோ நம்ம மாமல்லபுரம் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் 1984 சேர்ந்துருக்கும் இல்லையா? ஸோ மாமல்லபுரம் செகண்ட். அண்ட் தேர்ட் வந்து ஒடிசாவில் இருக்க கோனார்க் சூரியனார் கோயில். ஓகே, ஃபைன். அடுத்தது April 8 8, 9, 10க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கயல் திட்டம், அலைகள் திட்டம் ரெண்டும் எதோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா மீன்வளம் தொடர்புடையது. மிதத்தல் அண்ட் திக்ரான் கிராமம். ஸோ இந்த கிராமங்கள் வந்து ரீசெண்டாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் அந்த தொல்லியல் அகழாய்வில். ஸோ அது எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்கக்கூடியது. ஓகே, அடுத்தது ஆளுநர் முடிவெடுக்கும் அதிகாரம். ஸோ ஆர்டிக்கல் 200 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னோட உச்சபட்ச அதிகாரமான ஆர்டிக்கல் 142 யூஸ் பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆர்டிக்கல் 200 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து ஒரு மசோதா அப்படிங்கிறது பண மசோதா, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மசோதா. ஸோ அது ரெண்டையும் தவிர்த்து மற்ற மசோதாக்களுக்கு ஒரு சாதாரண மசோதாவாகட்டும் அந்த மாதிரி மசோதாக்களுக்கு ஆளுநர் வந்து ஒன்று அவர் வந்து உடனே ஒப்புதல் கொடுத்துடலாம், அப்படி இல்லைன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். ஓகே, இல்லைனா திருப்பி அனுப்பலாம். நீங்கள் வந்து பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரியான பவர்ஸ் தான் அவருக்கு இருக்குது, வீட்டோ பவர்ஸ் அப்படிங்கிறது. அப்போது இந்த பவர் வந்து அவர் ஆளுநர், சில மாநில ஆளுநர்கள் அதை வந்து தவறாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது அந்த மாநிலங்களோட கருத்து. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து 4 வகையான வீட்டோ பவர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ பேக்கெட் வீட்டோ, அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ அண்ட் இன்னொன்று வந்து குவாலிஃபைட் வீட்டோ. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த பேக்கெட் வீட்டோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஆளுநர் வந்து ஒரு மசோதா குறித்து அவர் எந்த ஒரு முடிவுமே எடுக்காமல் அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுருக்கிறது. ஸோ அதுக்கான கால வரையறை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிடையாது. பட் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னா 3 மந்த்ஸுக்குள்ளே அந்த மசோதா குறித்து அவர் வந்து ஒரு முடிவை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து அவர் மறுபரிசீலனைக்கு அனுப்புகிறாரு அப்படின்னா அவங்க வந்து மறுபரிசீலனை பண்ணி அதில் அது ஒரு சேஞ்சஸ் பண்ணியோ இல்லை சேஞ்சஸ் பண்ணாமலோ திருப்பி அனுப்புனா அதை வந்து அவர் சர்டைன் பீரியடுக்கு வந்து அப்படியே வச்சிருக்க முடியாது. 1 மந்த்துக்குள்ளே அதுக்கு திருப்பி ஒப்புதல் கொடுத்து அவர் அனுப்பிடணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மந்த்ஸ், இந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து குடியரசுத் தலைவருக்குமே இது வந்து பொருந்தும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. அண்ட் ஆர்டிகல் 142 சுப்ரீம் கோர்ட்டோட சிறப்பு அதிகாரம். ஸோ இது ஆக்சுவலாக இது வந்து அவங்க இக்கட்டான ஒரு சிச்சுவேஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஆனால் அதை அவங்க இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய கான்ட்ரோவர்சிஸ் அப்படிங்கிறது நிறைய எடிட்டோரியலில் ரீட் பண்ணியிருப்போம். ஸோ ஓகே, இது வேணும்னா இதை பற்றி தனியாக வீடியோ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக ஒரு வீடியோவாக கொடுக்குறேன், ஒரு 5 minutes அந்த மாதிரி ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீட்டோ பவர், ஸோ நமக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக என்ன வருது அண்ட் அது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ், ஸோ அதில் ப்ரீவியஸ் இயரில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தனி வீடியோவை வேணால் பார்க்கலாம். வித் யோர் விஷ், உங்களுக்கு அது சம்மந்தமாக விருப்பம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது ஒரு மாநிலம் ஒரு மண்டல ஊரக வங்கி கொள்கை. ஸோ இது மே 2025 நடைமுறைக்கு வர இருக்குது. ஸோ 2005 இருந்து இந்த மாதிரி ஊரக வங்கிகள் எல்லாம் இணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து 4வது கட்டமாக இணைச்சிட்ருக்காங்க. ஸோ இப்படி இணைச்சி ஆல்மோஸ்ட் ஒரு 56, 42 அந்த மாதிரி கம்மியாகிட்டே இருந்தது. இப்போது எத்தனை ரீஜனல் ரூரல் பேங்க்ஸாக ஒருங்கிணைக்கப்பட இருக்குது அப்படின்னா 28 ரீஜனல் ரூரல் பேங்க்ஸாக ஒருங்கிணைக்கப்பட இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் கிராம வங்கிகள் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா 2 கிராம வங்கிகள் இருக்குது. ஒன்று வந்து பல்லவன் வங்கி, இன்னொன்று வந்து பாண்டியன் வங்கி. ஓகேவா? ஸோ இது எப்போ மர்ஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட், இதில் கட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து மர்ஜ் பண்ணது 2019. ஓகேவா? ஸோ இதில் நோட் பண்ணிக்கோங்க, 2019 தான் மர்ஜ் பண்ணியிருப்பாங்க 2 கிராம வங்கிகள். ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கூட அது கேட்டிருப்பாங்க, தமிழ்நாட்டில் எத்தனை கிராம வங்கிகள் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சேலமில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஷேரிங் அப்படின்னு பார்த்துட்டோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 50%, நேஷ்னலைஸ் பேங்க் வந்து 35%, மாநில வங்கிகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 15% அப்படிங்கிறது ஷேரிங் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். அடுத்தது காற்றாலை சூரிய மின்சக்தி உற்பத்தி. ஸோ இதில் இந்தியா வந்து 3rd பிளேஸில் இருக்காங்க. 1st பிளேஸில் சைனா, 2nd பிளேஸில் USA. இது வந்து எம்பர் சர்வதேச மின் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நடத்திய ஆய்வில் வெளியிடப்பட்ட ரிப்போர்ட்டு. அடுத்தது டயர் ஓநாய்கள் உருக்கொடுப்பு. ஸோ அமெரிக்க விஞ்ஞானிகள் வந்து இந்த 13,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த டயர் ஓநாய்கள், இது வந்து கொஞ்சம் கொடூரமான ஓநாய்கள் தான், அதுக்கு வந்து மறு உருவம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹோமியோபதி தினம் ஏப்ரல் 10. ஸோ ஹோமியோபதியோட ஃபாதர் ஆஃப் ஹோமியோபதி அப்படின்னு அழைக்கக்கூடிய சாமுவேல் ஹனிமன், அவர் வந்து 1796 இந்த ஹோமியோபதி மெத்தடை கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ அந்த தினம் தான் வந்து ஹோமியோபதி தினம் அப்படின்னு சொல்லி 2005 இருந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது PM விஸ்வகர்மா யோஜனா. ஸோ இது வந்து 17 செப்டம்பர் 2023 கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ எதுக்கு இதை பார்க்குறோம் அப்படின்னா, கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வர இருக்காங்க. எப்போனா ஏப்ரல் 18, 2025 காஞ்சிபுரத்தில் இருக்க குன்றத்தூரில் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 2 திட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. விஸ்வகர்மா யோஜனாவை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக 2மே வந்து கைவினை தொழில் புரிகிறவங்களுக்கு ஒரு கடன் உதவி கொடுக்குற ஒரு திட்டம் தான். ஸோ விஸ்வகர்மாவை பொறுத்த வரைக்கும் 18 விதமான தொழில்களுக்கு கடன் கொடுக்கப்படும். ஸோ கலைஞர் கைவினை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 25 விதமான தொழில்கள். அதே மாதிரி விஸ்வகர்மாவில் ஏஜ்
அந்த எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 18 வயசு. ஸோ இங்கே வந்து 35 வயசு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு அபவ் 35 தான் வந்து ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி விஸ்வகர்மாவில் 2 தவணையாக கடன் கொடுக்குறாங்க. கலைஞர் கைவினை திட்டத்தில் ஒரே தவணையாக கடன் கொடுக்கப்படும். இதுதான் 2 திட்டத்துக்குமான ஒரு வித்தியாசம். அடுத்தது நிமிர்ந்து நில் திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து 6 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ ஆல்ரெடி இது மாதிரிப்பட்டது தான் நான் முதல்வன் திட்டம், March 1, 2022 கொண்டு வரப்பட்டிருக்கும். அண்ட் இளையா சாட்பாட் அப்படிங்கிறது அதோட ரிலேட்டடானது. ஸோ அது மாதிரியான ஒரு திட்டம். இது வந்து நமக்கு அது ஸ்கூலிங்ஸ் முடித்ததுலேருந்தே ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து காலேஜஸில் உயர்கல்வி பயில்கிற மாணவர்கள் ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஓகே, நிமிர்ந்து நில் திட்டம். அடுத்தது ரெப்போ ரேட் 6%. ஸோ ஆல்ரெடி சொன்னேன், இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆக்சுவலாக ரெப்போ ரேட் என்ன அப்படிங்கிறது மட்டும் சொல்லிடுறேன். அண்டு ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு கடன் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கப்படுற கடன்களுக்கு விதிக்கப்படுகிற வட்டி விகிதம் தான் இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறது. ஸோ இதை கம்மி பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸும் அவங்க கொடுத்துருக்கிற வட்டி, நமக்கு மக்களிடையே கொடுக்கப்பட்டிருக்கிற வட்டியை வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் இந்த ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, எப்போ இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ளேஷன் டைமில், ஸோ பண வீக்கம் அதிகமாக இருக்கிற டைமில் வந்து இந்த வட்டி ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கம்மியாகி ஒரு கண்ட்ரோலில் வரும். ஓகேவா, ஃபைன். அடுத்தது 2028 ஒலிம்பிக். ஸோ இது லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற இருக்குது. இதில் T20 கிரிக்கெட் அப்படிங்கிறது ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 கிரிக்கெட் டீம்ஸ் அப்படிங்கிறது இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அண்டு விமன் ஆஸ் வெல் அஸ் மென் 2 பேருக்குமே நடக்க இருக்குது. ஸோ ஒரு 128 வருஷம், ஐ திங்க் 1900 அந்த பீரியடில் வந்து கிரிக்கெட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் 2028 ஒலிம்பிக்கில் இது சேர்த்துருக்காங்க. ஸோ இதில் கிரிக்கெட், பேஸ்பால், ஸ்குவாஷ், லாக்ரோஸ், ஃப்ளாக் ஃபுட்பால் இதெல்லாம் இருக்குது, சேர்க்க போகிறாங்க. அடுத்தது சமத்துவ நாள் ஏப்ரல் 14, அம்பேத்கரோட பிறந்த தினம். அதுக்கப்புறம் பாரதிய பாக்ஷா விருது 2025. ஸோ இந்த விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன். ஸோ இவரை பற்றி நம்ம படிச்சிருப்போம், கால் முளைத்த கதைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸானது இவரோடது. அண்ட் இது வந்து இந்தியாவோட பெருமைக்குரிய இலக்கிய விருது. ஸோ இது யாரால் கொடுக்கப்படக்கூடியதுன்னா பாரதிய பாக்ஷா பரிசத் அமைப்பு. ஸோ 1975 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கல்கத்தாவில் இருக்குது. ஸோ இவருக்கு வந்து வாழ்நாள் இலக்கிய சாதனைக்கு தான் இந்த விருது கொடுத்துருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் பாராட்டு பத்திரம். அண்ட் இவரோட எந்த புத்தகத்துக்கு வந்து சாகித்ய அகாடமி கிடச்சிருக்கும் அப்படின்னா சஞ்சாரம் அப்படிங்கிற நாவலுக்கு கிடச்சிருக்கும். அடுத்தது பிரசிடென்ட் முர்முவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம். ஸோ பொது சேவையில் ஆற்றிய சேவைக்கு இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்லோவேக்கியாவை சேர்ந்த கான்ஸ்டன்டைன் பல்கலைக்கழகத்திலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கும். சமண மதத்தின் 24வது தீர்த்தகரர் யாருன்னா மகாவீரர். ஸோ இவரோட பர்த்டே தான் ஏப்ரல் 10 வந்து மகாவீரர் ஜெயந்தி அப்படின்னு செலிப்ரேட் பண்ணியிருப்போம். அண்டு சமண மதத்தோட நூல்கள் எந்த மொழியில் இயற்றப்பட்டிருக்கும் அப்படின்னா பிராகிருதம். ஓகேவா, 2024 பிராகிருதத்துக்கு செம்மொழி அந்தஸ்து அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு செம்மொழி அந்தஸ்து 6 லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலாக 11 லாங்குவேஜுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு. நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்தது மகப்பேறு இறப்பு UN ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் நைஜீரியாவும் செகண்ட் பிளேஸில் இந்தியா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட மகப்பேறு இறப்பு விகிதம் 1 லட்சம் தாய்மார்களுக்கு 80 பேர் அப்படிங்கிறவங்க இந்த மெட்டர்னிட்டி டைமில் வந்து இறக்குறதா சொல்லப்படுது. ஸோ இந்த டேட்டா இம்பார்ட்டன்ட். ஓகேவா, பட் இந்தியா வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா நைஜீரியா அண்ட் மற்ற கண்ட்ரீஸோட பாப்புலேஷன் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட பாப்புலேஷன் ரொம்ப ஹை. நம்ம தான் பாப்புலேஷனில் டாப் பொசிஷனில் இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விகிதம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. 103 அந்த ரேஞ்சில் இருந்தது 80 கம்மியாக இருக்குது. ஓகேவா, இந்தியாவின் முதல் உயரமான காலநிலை ஆராய்ச்சி நிலையம் ஜம்மு காஷ்மீரில் அமைக்கப்பட்டிருக்குது. IIM அகமதாபாத்தோட புதிய வளாகம் அப்படிங்கிறது துபாயில் அமைச்சிருக்காங்க. அடுத்தது வந்து ஆர்டமிஸ் அக்கார்டு அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆர்டமிஸ் ஒப்பந்தம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விண்வெளி ரிலேட்டடான ஒப்பந்தம் தான். ஸோ இது 1967 தான் ஃபஸ்ட்டாக போடப்பட்டிருக்கும். ஸோ அந்த விண்வெளி ரிலேட்டடான ஆராய்ச்சிகள் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான மேனுஃபேக்சரிங், ஸோ இது ரிலேட்டடாக எல்லாம் பண்ணக்கூடியது தான் இந்த ஆர்டமிஸ் அக்கார்டு அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து 54வது கண்ட்ரியாக எந்த கண்ட்ரி சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பங்களாதேஷ்.
ஓகேவா. ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் இவங்கெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்க. பழங்குடி அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம், ஸோ இது நீலகிரியில் தொடங்க போகிறாங்க. அன்மோல் மொபைல் ஆப், ஸோ மத்திய பிரதேஷில் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸையும் அந்த புதிதாக பிறக்கக்கூடிய குழந்தைகள், ஸோ அவங்கள மானிட்டர் பண்ணக்கூடியதற்கான ஒரு ஆப் தான் இந்த அன்மோல் அப்படிங்கிறது. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் ஆன்லைன். ஸோ மிட்வைஃப் அப்படிங்கிறவங்க இந்த நர்சஸ் தான். ஸோ அதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஓகேவா. அடுத்த 2025 தேசிய கடல்சார் வருணா விருது ராஜேஷ் உன்னி அப்படிங்கிறவுக்கு கொடுத்துருக்காங்க. தேசிய அந்த கடல் தினம் இல்லையா, சர்வதேச கடல் தினம் April 5, தேசிய கடல்சார் தினம் தான். ஸோ அந்த அன்னைக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. இது ஒரு அந்த கடல்சார் துறையில் வழங்கக்கூடிய உயரிய விருது. அடுத்தது நேஷ்னல் யூத் அவார்ட் 2025 யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆஹர்ஷ் ஷ்ரஃப் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ரன்னர், பெர்ஃபார்மர், ஆஸ்பிரண்ட், அச்சீவர்னு 4 கேட்டகரியாக கொடுத்தாங்க. இதில் ஃபோர் ரன்னர் அப்படிங்கிற கேட்டகரியில் ஃபஸ்ட் பிளேஸ் குஜராத், செகண்ட் பிளேஸ் தெலுங்கானா. பெர்ஃபார்மர் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு குஜராத், செகண்ட் மகாராஷ்டிரா. ஆஸ்பிரண்ட் கேட்டகரியில் பீகார் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மெயினாக என்னென்னா ஓவராலாக யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். ஓகேவா. பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடு. ஸோ பஞ்சாயத்து அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக 1959 August 2 நகூர் இல்லையா, ராஜஸ்தானில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தொடங்கி வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1909 பீரியடில் வந்திருக்கும். ஓகேவா. அந்த டைமில் நடந்த INC மீட்டிங்கில் அதை பற்றி ஒரு தீர்மானம் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 1909 INC மீட்டிங்க்கு யார் பிரசிடெண்ட்டாக இருந்தார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஃபைன். நெக்ஸ்ட்டு தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் April 11. ஸோ இது கஸ்தூரிபாய் காந்தி அவங்களோட பிறந்த தினம். ஓகே. அடுத்தது உலக பார்க்கின்சன் நோய். ஸோ இதுவுமே April 11 தான் நோய் தினம். அடுத்தது April 12, 13. ஸோ நேற்று இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். 2025 உலகளாவிய தொழில்நுட்ப உச்சி மாநாடு நியூ டெல்லியில் நடந்துச்சு. இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்பவனா அப்படிங்கிறது. இதோட மீனிங் சாத்தியம் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ அந்த டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்கள் பற்றி ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ அதில் என்ன புதுமைகள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உச்சி மாநாடு தான் இது. அடுத்தது நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். ஸோ 2025 கொண்டு வரப்பட்டது தான். இது முக்கியமான கனிமத்துறையில் மேம்படுத்த, அதாவது முக்கியமான அப்படிங்கிறத விட கிரிட்டிக்கல் ஆன ஒரு கனிமத்துறையில் தன்னிறைவை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த கிரிட்டிக்கல் அப்படிங்கிற வேர்டு எதற்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, சில மினரல்ஸ் அப்படிங்கிறதுனால என்ன யூசஸ் இருந்தாலும் அது ஒரு விதத்தில் பார்த்தா அபாயகரமானது. அதுக்காக தான் இந்த கிரிட்டிக்கல் அப்படிங்கிற வேர்டை இந்த மிஷனில் மர்ஜ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹண்டா வைரஸ். ஸோ இது எதனால் ஏற்படக்கூடியது அப்படின்னா கருப்பு எலிகளால் பரவக்கூடியது. இந்த எலிகளை ராட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஹண்டா வைரஸ் எந்த ஏரியாவில் பரவுது அப்படின்னா மடகாஸ்கரில். அடுத்தது ரஃபேல் போர் விமானம். ஸோ ஃப்ரான்ஸ் தான் ஃப்ரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒப்பந்தம் வச்சு தான் ரஃபேல் போர் விமானங்கள் கொடுக்கப்படுது. ஸோ இது 2016 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு 2019 to 22 பீரியட் வரைக்கும் 36 ரஃபேல் விமானங்கள் அப்படிங்கிறத இந்தியா வாங்கியிருப்போம். இப்போது எகெயின் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது. ஸோ இதில் 26 ரஃபேல் விமானங்கள் கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. 2025 தேசிய பழங்குடியினர் விழாவை நடத்தும் மாநிலம் எது அப்படின்னா மிசோரம். ஸோ இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டாவோட பிறந்தநாள் ரிலேட்டடாக வரக்கூடியது. பட் அவரோட பர்த்டே November 23 தான். அது பாரதிய ஜன் ஔஷதி ஜன் ஐ திங்க் அதோட நேம் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அந்த இதுதான் அவரோட பர்த்டே. ஸோ அவரோட அந்த பிறந்தநாளோட தொடர்புடைய ஒரு விழா தான் இந்த தேசிய பழங்குடியினர் விழா அப்படிங்கிறது. நடத்துகிற மாநிலம் மிசோரம். அடுத்தது ஸ்ட்ரீட் சம்மிட் 2025. ஸோ ஹைதராபாத் தான் இதை நடத்துகிறாங்க. அண்ட் இது எதற்கானது அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பு மற்றும் அதிகாரம் அளித்தல் தொடர்பான உச்சி மாநாடு. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா விமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடானது இல்லையா, அதனால். அடுத்தது லெஜியோனேயஸ் அப்படிங்கிற நோய். ஸோ இது எதனால் பரவும் அப்படின்னா பாக்டீரியானால். இதனால் என்ன பாதிக்கப்படும்னா நுரையீரல் தொற்று தான் வரும். அண்ட் இது ஆஸ்திரேலியா சிட்னி ரீஜியனில் அதிகமாக பரவிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மெயினாக எதன் மூலமாக பரவுது அப்படின்னா இந்த ஏசி அண்டு ஃப்ரிட்ஜில் எல்லாம் அந்த கூலிங் கண்டிஷனில் அதில் வளரக்கூடிய ஒரு பாக்டீரியாஸ் மூலமாக பரவுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சுற்றுச்சூழல் ரிலேட்டடான ஒரு நோய் தான்.
கேட்கலாம். அடுத்தது BM-04 இது என்னென்னா குறுகிய தூர பாலிஸ்டிக் மிசைல், ஸ்மால் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல், SRBM அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாரோட கண்டுபிடிப்பு அப்படின்னா DRDOவோடது. ஸோ DRDO நமக்கு தெரியும் 1958 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது ரிண்டியா பட்டு. ஸோ இந்த ரிண்டியா பட்டுக்கு வந்து GI டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குன்னா மேகாலயாவில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு 25 சம்மிட் அப்படிங்கிறது. ஸோ இது குளோபல் ஃபோரம் நடத்தக்கூடியது, இந்திய உலகளாவிய மன்றம். ஓகேவா? ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா மகாராஷ்டிராவில் நடந்துச்சு. அடுத்தது ஸ்கைட்ராக்ஸ் வேர்ல்டு ஏர்போர்ட் அவார்ட் 2025. ஸோ இதில் வந்து இந்த அவார்ட் வருஷம் கொடுக்கக்கூடியதான். இந்த வருஷம் வந்து சிங்கப்பூரை சேர்ந்த சாங்கி விமான நிலையம் 13வது முறையாக ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்திருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளேஸில் தோஹா, கத்தாரோட கேபிட்டலான தோஹா. ஸோ அங்கே இருக்க ஹமாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு 3 தடவை ஃபஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? தேர்ட் பிளேஸில் டோக்கியோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஜப்பான். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் டேட்டா தான். அடுத்தது ISAவில் கையொப்பமிட்ட முதல் ஆப்பிரிக்க நாடு. ஸோ ISA அப்படிங்கிறது என்னென்னா இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். ஸோ இதில் வந்து சைன் பண்ணியிருக்க ஃபஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி எதுனா மொரீஷியஸ். ஸோ ISAவில் வந்து ரீசெண்டாக ஒரு மெயின் சாதனை நடந்துச்சு அப்படின்னா ஜூன் 2024 ஜவஹர்லால் நேரு ஹாஸ்பிட்டல் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியது சூரிய சக்தியால் முழுசுமாக ஒளிரூட்டுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் ரீசன்ட் சாதனை. அண்ட் இந்த ISA இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க. யார் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம இந்தியாவும் பிரான்ஸோட முயற்சியால் தொடங்கப்பட்டது தான். அண்ட் இதில் 2030க்குள்ள $1 ட்ரில்லியன் சூரிய முதலீட்டை திரட்டணும் அப்படிங்கிறது தான் இதற்கான டார்கெட். ஓகேவா? அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம குருகிராம் ஹரியானாவில் தான் இருக்குது. ஸோ இதுதான் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் பற்றின இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். அண்ட் இதில் ஆல்மோஸ்ட் 104 கண்ட்ரிஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ 1 hour போயிருச்சு. பட் ஐ திங்க் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இனி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெகுலராக வரும். ஓகேவா? சப்போஸ் ஏதாவது ரொம்ப கம்மியாக இருந்தால் மட்டும் நான் வந்து ஒரு 2 days once 3 days once வந்து கொடுக்குறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்போவுமே ரொம்ப லென்த்தாக போட சொல்லுவீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. ஸோ ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி அந்த ஆர்டிக்கல் 200 ஸோ அது வந்து தனி வீடியோவாக வேணும் அப்படின்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் சில கொஷின்ஸ் கேட்டிருக்கேன், நிறைய கொஷின்ஸ் கேட்டேன், அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.